ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். விருந்த முடிச்ச உடனே ஏசப்பா என்ன செய்கிறாருன்னா தனிமையில் தன் சீஷர்களோடு கூட ஜெபிக்கும்படியாய் அவருடைய ஜெப வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கு இந்த சம்பவம், இந்த காரியம் நமக்கு மிகவும் பிரயோஜனம். இந்த கெத்சமனே தோட்டத்தில் அவர் போய் வியாகுலப்படுறார். அப்படியே அவர் எப்படியாய் வியாகுலப்படுகிறார் என்றார். அவருடைய நரம்புகள் எல்லாம் அப்படியே அந்த இரத்தமும் தண்ணீரும் அப்படியே வேர்வை துளிகளாய் வெளியே வருகிற அளவுக்கு அவர் வியாகுலப்படுகிறார். அந்த கெத்சமனியில் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் பிரகாரம் அல்ல, உம்முடைய சித்தம். ஜெப ஆவி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை போல ஜெபித்தவர்கள் ஒருவரும் இல்லை. இந்த கெத்சமனேயில் இந்த கடைசி ராபோஜனத்திற்கு பின்பாக அவர் ஜெபிக்கிறார். ஜான் 17 உங்களுக்கு நான் அடிக்கடி பெண்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறதே போல் திருச்சபைக்கு இன்றைக்கி கொடுக்குறேன். அந்த சீஃப் ப்ரீஸ்டோடைய ப்ரேயர் ஜான் 17 பார்க்குறப்போ தகப்பனோடு இருக்கக்கூடிய உறவு, தகப்பனோடு இருக்கக்கூடிய சம்பாஷணை, ஜெபத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் அந்த அதிகாரம் இருக்கும். ஒருவேளை இந்த நாளில் நம்ம வீட்டில் போய் வாசிப்போம் என்றால் ஜான் 17 நம்ம வாசிக்கலாம். அங்கே பிதாவே, நீர் கொடுத்தவர்கள் எல்லாம் அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னுடையவர்கள் உம்முடையவர்களாக இருக்கட்டும், நம்ம எப்படி ஒருவரில் ஒருவர் இணைந்திருக்கிறோம் அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளும் நம்மிலே இணைந்திருக்கும்படியான கிருபைகளை தாரும் என்று நமக்காக பரிந்து பேசுகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஜான் 17 இஸ் அ வெரி குட் சாப்டர். போய் வீட்டில் நம்ம வாசிக்கலாம். இப்போ அப்பா, இந்த பாத்திரம் என்று அவர் வியாகுலப்படுகிற அந்த வியாகுலம், அந்த 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 மோமெண்ட், அந்த எமோஷன்ஸ் இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தை தொடட்டும். ஜெப ஆவியை எனக்குள்ளாக ஊற்றும் கர்த்தாவே, ஏசப்பா உலக ரட்சகர் அப்படி ஜெபிச்சாருன்னா நீங்களும் நானும் எவ்வளோ ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான பாடுகள், போராட்டங்கள், சேலஞ்சஸை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஜெபம் தேவனோடு நம்முடைய உறவை இன்னும் எவ்வளோ சீர்படுத்தணும். நமக்கு முன்னோடியாய் எடுத்துக்காட்டாய் இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரியிலே அவர் செய்ததான அந்த ஜெபத்தை பாடலாய் பாடலாம். அப்பாய் பாத்திரம் தொடர்ந்து பாடலாம். சித்தம்
தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய் தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காக. உணர்ந்தவர்களாய் தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காக. பாரீர் கெத்செமனே பூங்காவில் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. பாவி எனக்காய் பாவி